அப்படின்றது அதை கொஞ்சம் படிச்சுட்டு அங்கே பண்ணல பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களும் ஈரான் கும்முக்கு அனுப்பல. இங்கே மதீனாவுக்கு போகிற மாதிரி பாகிஸ்தான் போகிற மாதிரி என்னது அவங்க ஈரானுக்கு கும்முக்கு அனுப்புவாங்க. ஈரானில் பிரதேசத்தில் உண்டு. அங்கே போய் நல்லா படிச்சுட்டு இங்கே வெளியாகல கழுவுப்பட்டு தான் வாருது. பொதுவாக அப்படி அந்த ஒரு முயற்சி நடந்துட்டு அதுக்கு இல்லாமல் அந்த மிலேனியம் ஃபவுண்டேஷன் வெடிக்கம சைக்கிள் அவங்க வந்து மௌலானா ரேடியோவில் பேசுவார். அப்போ அந்த மௌலானாண்ட ஒரு மிலேனியம் ஃபவுண்டேஷன் வச்சு திட்ட தெளிவாக முஆவியர்கள் சபிக்கப்பட வேண்டியதான் எழுதுறாரு. அதுக்கு ரவுசைன் அணிந்துரை கொடுக்குறாரு. ரவுசைன் மீள் பார்வை ஆசிரியர் அணிந்துரை என்ன செய்யறாரு கொடுக்குறாரு. முஆவியா சபிக்கப்பட வேண்டிய தெளிவாக என்ன செய்யறாரு எழுதுறாரு மௌலானா. அப்போ மௌலானா எழுதி கூட இவங்க சந்தேகம் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க சொல்றாங்கன்னா அந்த செக்ஷனை பார்த்தலேன்றாங்க. ஒரு புத்தகத்துக்கு அப்படியே அணிந்துரை கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி லெவலுக்கு அவங்க வளர்ந்துட்டு போறாங்க. மீடியாவில் கல்வி வளர்ச்சி என்ற அந்த மிலேனியம் ஸ்தாபனம் என்ற பேரில் அத்தனையும் செஞ்சுட்டு போறாங்க. ரேடியோவில் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. திட்ட தெளிவாக பேசுறாங்க. அப்போ இந்த வளர்ச்சி நடந்துட்டு இது ஏதாவது இவங்களோட ஒரு விவாத ஒப்பந்தம் மட்டும் போனால் என்ன நடக்கும்னா இலங்கையில வந்து நம்ம அந்த விதத்துடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த விதமான கலந்துரையாடல பேச்சோ விவாதமோ வைக்கணும். 2 பேர் உருவாக்கிட்டானதுக்கான விவாத ஒப்பந்தம் போனவருமே அதை அவனை வளர்க்கறதுக்கான முதல் அத்திவாரம். அவனை கருத்து இடத்த கொடுக்குற அளவுக்கான முதல் அத்திவாரம். அதான அர்த்தம். இப்போ பைத்தியம் நம்ம யாரும் கணக்கெடுக்கல. நீங்க ஏன் பைத்தியமானு மேடை கூப்பிட்டோம்னா அவனை மதிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பைத்தியம் கொஞ்சம் மரியாதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. மேடைக்கே கூப்பிட்டாங்களேட்டு அது இயல்புல நடக்கும். அது மாதிரி உண்டு அங்கே என்ன செய்யுது. அப்போ இப்படி ஆனால் நாங்கள் அதை விட்டுக்கொண்டே இருந்தோம். ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் திருமண ரீதியாக போகும். திருமணம் முடிக்கிற அந்த குடும்பம் இங்கே வாரு இந்த லெவலில் அதான் ட்ரை பண்ணாங்க. விவாத ஒப்பந்தம் மட்டும் பண்ணுவோம். ஆனால் அதை எப்படி எந்த அளவுக்கு பண்ணணும் மட்டும் ஒரு பேச்சுவார்த்தையோட போய் விவாத ஒப்பந்தம் மட்டும் நடச்சா குரணி ஷியா குரணி. அதில் ஈரானில் கும்பில் படித்த 2 பேர் வந்திருந்தான். இலங்கை சகோதரர்கள் தான் கும்பில் படித்த 2 பேர் வந்து. அப்போ அந்த விவாத ஒப்பந்தம் மாசால ஒரு 2 சீரீஸால் வரும். விவாதத்தில் அவங்க இன்னும் அதை 7 ஆண்டு தெளிவாகவே சொல்கிறாங்க. அதை விவாதத்தை நாங்கள் வரமாட்டோம்னு தெளிவாகவே சொல்கிறாங்க. அந்த விவாத ஒப்பந்தம் வந்தாங்க. அவங்க வந்த உடனே என்ன பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் இப்படி குர்ஆனும் ஹதீஸா குர்ஆனும் நபியோட குடும்பம். குர்ஆனும் ஹதீஸுமா குர்ஆனும் நபியோட குடும்பம். இப்போ எல்லாருக்கும் அந்த குடும்பம் பண்ணணுன்னே கொஞ்சம் பேத்துருவாங்க. ஹசன் ஹுசைன் வணங்கிட்டா பாத்திமா அப்படி அந்த அந்த உணர்வுகளை தான் கவர பார்க்குறது. ரசூலுல்லாஹோட குடும்பமா குர்ஆன் ஹதீஸுமா இதுதான் விவாத தலைப்பாக போடுது. தலைப்பில் நீங்கள் ஷியாக்களா அல்ல ஷியான்னு வேற ஒரு குரூப்பாக நாங்கள் கேட்டோம். இல்லை நாங்கள் தக்கலைன் ஃபவுண்டேஷன் இந்த இது இந்த இந்த அவுல் பைத்து நாங்கள் அவுல் பைத்து ரசூலுல்லாஹோட குடும்பத்தில் பின்பற்றுறவங்க. சரி ஷியாக்கள் நீங்கள் மறுக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்லை சொல்லி ஆகணும். ஓ இப்போ நாங்கள் ஷியாக்கள் தான் திட்டத்திலேயே ஷியாக்கள் தான். அப்போ நாங்கள் ஷியாவை விமர்சித்து அவங்களே விமர்சித்த மாதிரி தானே வேண்டும். ஏன்னா விவாதத்துக்கு வந்த பிறகு என்னமா சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து கேட்டு அது ஷியாக்கள் நாங்கள் சொன்ன மாதிரியானு சொல்லுவோம். அதனால நீங்க ஷியாக்கள் தான் ஷியா என்னென்ன சொல்றாங்க அதில் நீங்க சொன்ன மாதிரி ஆகும் தானே ஆமான்னு சொன்னோம். அப்போ நாங்கள் தெளிவாக நினைக்கிறோம் ஷியாக்கள் காவிர்கள். ஷியாக்கள் வந்து என்னது காவிர்கள். அதனால நீங்களும் ஷியா தான் சொல்லி நீங்களும் காவிர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கான அந்த முன்வைப்பெல்லாம் வச்சோம். ஆயிஷா எல்லாம் அப்படி வச்சாரு என்று வாஸ்தவ ஒரு நாளே நவுபில்லாயினா அந்த சைட்ல நாங்கள் அப்படியெல்லாம் சொல்றோம். இப்போ நீங்கள் ஷியாக்கள் சொன்னீங்கிறேன் ஷியா இல்லை அந்த ஷியாக்கள் சொல்றது உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அழகா மேடையில் உங்களுக்கு சொல்லலாம். விவாதத்துக்கு வந்தீங்கன்னா மேடையில் உங்களுக்கு நிரூபிச்சு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது வரைக்கும் சின்னங்களும் உங்களுக்கு வாத நடக்கல மேடைக்கு வந்து நாங்கள் அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு நிரூபிச்சுட்டு பேசலாம். அப்போ சஹாபாக்களை நீங்கள் ஏசுறீங்க, இவ்வளோ அவங்கள சபிக்கிறீங்க, நரகவாதி என்றீங்க, அபூபக்கர் உமரையும் குறைச்சிக்கிட்ட 2 சிலை என்றீங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க. அப்போ அது ஒன்றுக்கு அஸ்தகுல்லாஹ் நவுதுபில்லாஹ்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் அப்படியே நீங்கள் கூட உங்களுக்கு தவறான தகவல் தரப்பட்டிருக்கீங்க, அதனால நீங்கள் அப்படி பேசுறீங்க. நாங்கள் இவ்வளவு நீங்கள் இங்கே நாங்கள் சொன்ன கேள்விக்கே உங்களுக்கு அவ்வளோ இஷ்டங்க தவறான தகவல்னு சொல்றீங்கன்னா விவாதத்தை உங்களுக்கு அழகா என்ன செய்யலாம் நிரூபிச்சிடலாம். அப்போ அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அதில் நிறைய விஷயம் பேசினாங்க. பாருங்க காதியானிலுக்கு இந்த சவுதியில் ஹஜ் செய்யறதுக்கு எலவுட் இல்லை. ஆனால் எங்களுக்கு எலவுட் பண்ணி தானே நாங்கள் எப்படி காவிர்கள் ஆகும் போயிட்டு பார்த்தீங்களா? அது இது வந்து மற்றவங்களோட இங்கே சொல்றாரு. இதை சொல்லித்தான் பொதுமக்கள் என்ன செய்யற கவர் நாங்களும் அங்கே ஹஜ் செய்யத்தானே செய்யறோம் அதை செய்யத்தானே செய்யறோம்னு பல ரீதியான காரணங்களும் சொன்னாங்க. இப்படியே வந்து 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 இந்த நான் எல்லா விஷயம் சொன்னோம். நீங்கள் இவ்வளோ நீங்கள் தான் உசல் நிலையில கொண்டாக்கணும்னு இன்னும் குதிரமாயி நீங்கள் தானே கொண்டாக்கணும். நான் நீங்கள் தான் வர சொன்னீங்க அந்த இடத்துக்கு வர சொல்லி பிளே பண்ணி திட்டம் போட்டு ஒரே ஓட்டம் உபயோக சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வந்து கொண்டான்னு சொன்னா அதுக்குரிய சூழலை உருவாக்கி கொள்ற இடத்துக்கு களத்துக்கு கொண்டு வந்து இந்த லெவலுக்கு வந்தீங்க. அப்படின்னா நாங்கள் திருப்பியும் பேசுவோமே ஆயிஷாவில் அவனோட அந்த சபையை அப்படியே கொலை செஞ்சு அடியில் அவனோட பேசுவோமே. அதுக்குரிய காரணத்தை உருவாக்கினா முனாபிக்கு அதுக்குள்ள நீங்க தான் எந்திரிக்கணும். நிறைய இப்படி பேசணும். பேசினா கடைசியில் அவங்கள எங்களுக்கு பின்னால் தொழுவுறாங்க. இல்லை நாங்கள் எதில் சொன்னோம் நீங்கள் எங்களுக்கு பின்னால் தொழ மாட்டீங்க. இல்லை நாங்கள் தொழுவோம்னா நான் தொழலை. அதுக்காக நாங்கள் வரைக்கும் இவங்க தொழுவுறதுக்கு ஜம்முசி எங்களுக்கு ஏழு வாங்கி தான் நான் தொழுவுறேன்னா அவங்க வெளியே போயிட்டான். பள்ளி போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் பள்ளி போனால் தனியாக தொழுட்டு வருவாங்க. அது எங்களே அவங்க காவிரின்னு சொல்றாங்க சொல்லாமல் இருக்கிறாங்க.
அடுத்தது நாங்க நஜீஸானவர்கள் நீங்க சொல்றீங்க எங்களை தொட்டா கழுவணும்னு சொல்றீங்க அஸ்தோபுர்லாம் மறுபடி நாங்க செய்யற பார்த்து நீங்க தோபா செஞ்சீங்க நாங்க அப்படி சொன்னாது எங்களை பிள்ளைல நாங்க தோபா செய்யணும் நீங்க தோபா செஞ்சுருக்கீங்க கேட்டோம்னா அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஒப்பந்தமா வரவே இல்லை. ஆனா அதுல எல்லா அந்த அவங்க எல்லா அம்சத்தையும் பதிவு செய்யணும். அக்குரனோட வளர்ச்சிக்கிறதால நீங்க திருமணம் முடிச்சுதான் என்ன செய்றீங்க வளர்க்குறீங்க இந்த கருத்துக்களை கொண்டு வரலாம் பதிவு செய்யணும். அதுல என்னதுக்கு நான் சொன்னேன் அந்த ஒப்பந்தத்துல ஒரு அவங்க பின்வாங்கினா சப்ஜெக்ட் இல்ல சியாக்கள் சம்பந்தமான ஒரு அறிமுகம் அதுல என்ன செய்யுது நடக்குது. ஸ்ரீலங்காவுடைய வளர்ச்சிகள் எங்க என்னென்ன செய்யறாங்கன்ற சப்ஜெக்ட்லாம் அதுல செஞ்சு பேசப்பட்டு இன்ஷால்லா அடுத்த கிழமை வெளியவர் வந்தா சரி அட்டா பாருங்க. ஆனால் நமக்கு அவதாரம் வாய்க்கணும் சொன்னா ரசூலுல்லாஹ் 73 ஓட்டமா இந்த இஸ்லாமிய சமூகம் பிரியும்னா அதுல குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டம்னா ஷியா மட்டும். மத்தவங்க ஆட்சியில் இல்லை. 72 பேர் எவனும் ஆட்சியில் இல்லை. இவன் மட்டும் தான் ஆட்சியில் கவர்மெண்டா இருக்கான். அதனால நம்ம அச்சப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழுனா அதுதான். அது அந்த பயப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய குழுனா அதான். என்ன காரணம் நாளைக்கு எம்ப செய்தியான தொடர்புகள் எல்லாம் இங்க வந்தா ஒரு பெரிய அளவுல போகும். அவங்களுக்கு நம்ம முஸ்லீம்கள் காவிர்கள் அப்ப அவங்க இங்க கவர்மெண்ட் ரீதியாக கொள்ற அளவுக்கு லெவல் வந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யாது மாறா அல்லாஹ் அதை சொல்லிக்கிறோம். நம்ம தனியாக வரதானே சுபான